கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட சகல ஆறுதல்களின் தேவன் உங்களை ஆறுதல் படுத்தி சந்தோஷப்படுத்துவாராக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனம். எப்படி என்றார், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே நாங்கள் முதலாவது ஒரு வெளிநாட்டு பிரயாணத்துக்காக நாங்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தோம். அப்பொழுது அங்கிருந்து வந்த ஒரு செய்தி, துக்ககரமான அந்த செய்தியை கேட்ட போது அது எங்களுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அந்த பிரயாணத்தை நாங்கள் கேன்சல் பண்ண வேண்டும் என்று எண்ணினோம். ஆனால் எங்களை அழைத்திருந்த அந்த அன்பு மகள், கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆக வேண்டும், நீங்கள் வந்து எனக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எங்களை அழைத்தபடியினால நாங்கள் போக வேண்டிய ஒரு கட்டாயத்தின் நிமித்தமாக நாங்கள் அங்கே போனோம். அங்கே போன போது சில காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது இன்னும் அதிகமாக நாங்கள் உடைக்கப்பட்டோம், நொறுக்கப்பட்டோம். ஆமேன். எங்கள் ஒரு இதயத்துல ஒரு இளைப்பாறுதல் இல்லை. வெளியே போராட்டம், உள்ளே பயங்கள், யாருகிட்ட போய் சொல்லுவது. ஆமேன். இப்படி ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையில கடந்து போனோம். அந்த மகளுக்கு எங்களால் என்ற ஒரு ஆறுதலை சொல்லி நாங்கள் அவளுக்காக ஜெபித்து அவளை ஆறுதல் படுத்தினோம், அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தினோம். ஆமேன். அங்கே தேவன் எங்களுக்கு ஊழியங்களை கொடுத்தார். ஆனால் மெய்யாகவே அந்த ஊழியங்களை ஒரு தேவ வெளிப்பாட்டோடு தேவ வல்லமையோடு கூட செய்ய முடியாதபடி எங்களுடைய இருதயம் அவ்வளவு தூரம் நொறுங்கி போயிருந்தது. ஆனாலும் அந்த ஊழியங்களை நாங்கள் செய்தோம். அந்த திருப்பி நாங்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகு கூட அநேக நாட்களாக இந்த காரியம் எனக்குள்ள வேதனையை கொடுத்து கொண்டே இருந்தது. ஒரு ஆறுதலற்ற சூழ்நிலை. ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டு இருந்தேன், ஆண்டவரே, ஒரு முதலாவது ஒரு வெளிநாட்டுக்கு அழைத்து கொண்டு போனீங்க, ஏன் ஆண்டவர் இவ்வளவு வேதனை, இவ்வளவு போராட்டம், இவ்வளவோ பிரச்சனை, ஆண்டவரே ஏன் ஏன் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தேன். ஊழியத்தையும் கூட என்னால செய்ய முடியலையே, இவ்வளவு வேதனையான சூழ்நிலை அப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருந்தேன். நம்ம அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினால் எங்களுக்கு ஆறுதல் செய்தார் அப்படின்னு சொல்லி. தீத்துங்கிற பேருக்கு உன்னால் முடியும் அப்படிங்கிறது அர்த்தமா. ஆமேன். தேவன் நமக்கு நல்ல தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை தேற்றுகிறவர், நம்மை ஆறுதல் படுத்துகிறவர். தீத்துவை போல உன்னால் முடியும், உன்னால் முடியும், மறுபடியும் எழும்பு. ஆமேன். நான் உன்னை அபிஷேகித்தவர் அல்லவா, நான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. உன்மேல் வைத்த திட்டங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி உன்னால் முடியும் என்று சொல்லி எழுப்புகிறவர். ஆமேன். அப்படியே தேவன் மறுபடியுமாய் எழும்பி வல்லமையாய் ஊழியத்தை செய்ய, தேவ வெளிப்பாட்டோடு செய்ய கர்த்தர் நாட்களில் பெரிய கிருபையை மறுபடியுமாய் கொடுத்தார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நீங்களும் கூட ஒருவேளை ஆறுதலற்ற சூழ்நிலையில, ஒருவேளை அபிஷேகத்தை கூட இழந்து போன சூழ்நிலையில, இனி என்னால் எதையும் செய்ய முடியாதுங்கிற சூழ்நிலையில ஒருவேளை நீங்கள் ஒரு அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உன்னால் முடியும் என்று சொல்லி உங்களை தேற்றுகிறவாளனாய் இருக்கிறார். பரலோக தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் யார் யார் ஆண்டவரை அப்பா உபத்திரவங்கள், வேதனைகள், இளைப்பாறுதல் இல்லாத காரியங்கள் நிமித்தமாய் ஆண்டவரே ஆறுதலற்று இருக்கிறார்களோ அவர்களை அப்பா நீர் இந்த நாளிலே தட்டி எழுப்புவீராக. உன்னால் முடியும் என்று சொல்லி கரந்தூக்கி ஆண்டவரே அவர்களை நிறுத்துவீராக. அப்பா இந்த பிரச்சனத்துக்குள்ள ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்க அவருக்காக நீ தீர்மானித்த ஆண்டவரே எல்லா தேவ திட்டங்கள் அவர்கள் மூலமாய் நிறைவேறும்படி எல்லா கவலை பாரங்கள், எல்லா ஆறுதலற்ற சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுங்க, சந்தோஷப்படுத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்குங்கப்பா. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.